நண்பர்களே, முயலை வென்ற ஆமையின் கதை உங்களுக்கு தெரியும். யானையை வென்ற ஆமையின் கதை உங்களுக்கு தெரியுமா? இதோ அந்த கதையையும் கேளுங்கள். ஒரு காட்டில் கர்வம் கொண்ட யானை ஒன்று இருந்தது. அந்த யானை தனது பலத்தை காட்டுவதற்காக பெரிய மரங்களை எல்லாம் முறித்தது. ஒரு நாள் அந்த யானை குளத்திற்கு அருகில் ஆமை ஒன்றை கண்டது. நீர்தான் முயலுடன் ஓட்ட போட்டியில் வென்றவரோ என்று ஆமையை பார்த்து ஏளனமாக கேட்டது. ஆமை அமைதியாக இருந்தது. என்னுடன் போட்டி போட்டு உன்னால் வெல்ல முடியுமா என்று கர்வமாக கேட்டது. யானையின் கர்வத்தை அடக்க நினைத்த ஆமை யானையுடன் போட்டி போட சம்மதித்தது. ஐயா யானையாரே, உங்களுக்கு தரையில் பலம் அதிகம், நான் நீரில் பலசாலி. நாம் கயிறு இழுத்தல் போட்டி போடலாமா என்று ஆமை கேட்டது. நீ நீரிலிருந்தே போட்டி போடு, உன்னை ஒரே நொடியில் வென்று காட்டுகிறேன் என்று யானை சவால் விட்டது. நாளைக்கே போட்டியை நடத்தலாம் என்று யானை கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் காட்டிலுள்ள மிருகங்கள் எல்லாம் போட்டியை காண வந்திருந்தன. நரி போட்டிக்கு நடுவராக இருந்தது. போட்டிக்கான கயிற்றின் ஒரு முனையை ஆமையிடம் கொடுத்தது. கயிற்றின் மறுமுனையை யானையிடம் கொடுத்தது. கயிற்றை பெற்றுக்கொண்ட ஆமை உடனே குளத்தின் அடியில் சென்று அங்குள்ள பெரிய மரத்தில் இறுக்கி கட்டியது. நரி போட்டியை ஆரம்பித்தது. யானை கயிற்றை லேசாக இழுத்தது. ஆனால் ஆமையை இழுக்க முடியவில்லை. மீண்டும் பலமாக இழுத்தது. அப்போதும் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் இழுத்தது. பெரிய மரத்தை எல்லாம் லேசாக உடைத்தெறியும் இந்த யானை இந்த சிறிய ஆமையை வெல்ல இவ்வளவு சிரமப்படுகிறதே என பார்க்க வந்த மிருகங்கள் எல்லாம் ஆச்சரியமாக பேசின. யானைக்கு அவமானமாக இருந்தது. இதனால் கோபம் அடைந்த யானை தனது முழு பலத்தையும் பிரயோகித்து கயிற்றை இழுத்தது. ஆனாலும் முடியாமல் போகவே யானை கயிற்றை விட்டது. இந்த போட்டியில் யானை தோற்றுவிட்டதாகவும் ஆமை வெற்றி பெற்றதாகவும் நரி அறிவித்தது. மிருகங்கள் எல்லாம் ஆமையை சந்தோஷமாக பாராட்டின. தோல்வி அடைந்த யானை தனது கர்வத்தை விட்டு ஆமையிடம் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டது. யானையின் கர்வத்தை அடக்கி ஆமை வெற்றி பெற்றது.